எல்லாரும் திவாகரையே டார்கெட் பண்ணி நீங்க சாரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா நான் சாரி சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அகைன் சாரி கேளுங்கன்னா என்ன? அவங்க மேலேயும் தான் தப்பு இருக்கு. அதெல்லாம் யாராச்சும் தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு டைரக்டா பிக் பாஸ் கேமரா முன்னாடியே வந்துட்டாரு. வந்துட்டு இங்க பாருங்க பிக் பாஸ், என் மேல தப்பே கிடையாது. நான் நியாயமா தான் விளையாடிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஒருத்தனை மட்டும் இங்க இருக்கிற எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி பேசி கதற ஆரம்பிச்சிட்டாரு. கேமராக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம் நடந்தது. அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதாச்சும் கமருதீன் இருக்காரு இல்லையா? அவரு என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனை என்னைய அப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற வகையில நம்மளும் இதுல ஒரு பங்கா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து திவாகர் அவர்கள விடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாரு. உடனே திவாகர் அவர்கள் யோ சும்மா போயா அப்படிங்கிற மாதிரி கையை தட்டி விட்டாரு. இதை பார்த்த கமருதீன் அவர்கள் பயங்கரமா டென்ஷனும் ஆயிட்டாரு. கத்தவும் ஆரம்பிச்சுட்டாரு. உடனே பார்வதி அவர்கள் என் அண்ணா மேல யார் கையை வச்சது அப்படிங்கிற மாதிரி களமிறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே திவாகர் அவர்கள் அதுவும் அந்த கமருதீன் தான் என் மேல கையை வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண அங்க கொஞ்ச நேரம் சில கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. உண்மையை சொல்ல போனா கமருதீன் அவர்கள் ஓகே இப்படி கத்திட்டு இருக்காங்களே நம்ம பங்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா வந்துதான் சரி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி கொடுத்தாரு. தட்டி விட்டது என்னமோ திவாகர் தான். ஆனா இந்த பிரச்சனை இப்படி மாறி போச்சு. உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன். நீ சீப்பாளா இருந்திருக்க.